இது பாரு உன் பேர்ல ஜூஸ் எல்லாம் இருக்கு. ராணி ஆமா இங்க பாரு. நீ எப்ப எனக்கு ஃப்ரூட் ஜூஸ் பிசினஸ்ல ஆரம்பிச்சா? எங்க அப்பா ஸ்டார்ட் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன் என் பேர்ல. ஏய் ஏய் சூப்பர். So hey everyone, welcome to Sneholic. நான் ஸ்னேகா. இன்னைக்கு நான் வந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஹாப்பியாக இருக்கேன். எப்பவுமே எல்லா வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஹாப்பியாக இருப்பேன். பட் இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு +10 points ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து this is going to be the last shopping before the second lockdown. Since எனக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இந்த வீடியோ வரப்போது லாக்டவுனில் இருப்போம். பட் இந்த வீடியோ வந்து லாக்டவுனுக்கு முன்னாடியே ஷூட் பண்ணிட்டோம். இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டே. நாளைக்கு லாக்டவுன்னா இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் தான் வந்து நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன் வித் ஆல் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ். எங்கள் மம்மி வீட்டுக்குள்ளேயே மாஸ்க் போட்டு தான் இருக்காங்க. காமிக்கிறீங்களா உங்களை அப்படியே செல்ஃபில்? ஓகே பார்த்தீங்களா, எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளேயே வந்து மாஸ்கோட சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோட தான் இருக்காங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள நம்ப முடியாது, மாஸ்க்லேயே தான் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் ஷாப்பிங். எங்கள் மம்மி வேற பாப்பா அன்னைக்கு வந்து நீ அந்த கடைக்கு போன போது இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னேன். எனக்கு இன்னைக்கு தான் ஞாபகம் வந்துச்சு. உடனே நான் கூட்டிட்டு போறேன் பாப்பா. ஆக்சுவலி அந்த கடைக்கு நாங்கள் அடிக்கடி போவோம். ஆனால் வந்து குட்டியா தான் வாங்கி தருவேன். ஆமா, நிறைய எல்லாம் அவளுக்கு மொத்தமா எல்லாம் வாங்கி தர மாட்டேன். பட்ஜெட் பத்தாது இல்ல, அவ கடையவே வாங்குறேன்னு நிப்பா. அவளுக்கு வயிற்றுக்கு நிறைய மாட்டேங்குதுங்க. ஒரே நாள் தான் அம்மா சரி. அவளுக்கு வந்து எவ்வளவு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாலும் பத்தவே பத்தாது. பார்த்து இப்படி சொல்றவங்களுக்குலாம் மனசாட்சி இருக்காது. அவளுக்கு வந்து பத்தவே பத்தாதா. அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா குட்டி குட்டியா வாங்கி கொடுப்பேன். அந்த ஷாப்ல ரெகுலரா வாங்குவேன். பட் ஆனா குட்டி குட்டியா தான் வாங்கி தருவேன். அளவா ஒரு பேக்கெட் 2 பேக்கெட், அந்த சைடு போனா ஒரு பேக்கெட் 2 பேக்கெட் அவ்வளவுதான் வாங்கி தருவேன். ஸோ இன்னைக்கு வந்து அவ கேட்டா. நான் வந்து அன்னைக்கு வந்த போதே கேட்டேன், மம்மி நம்ம மறுபடியும் எனக்குன்ட்டு போய் வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ அம்மா வந்து லாஸ்ட் டைம் ஒரு ஷாப்பிங்க்கு போயிருந்தோம். அதுல வந்து ஆக்சுவலி இவளுக்கு நிறைய எல்லாம் வாங்கியே நான் தரல. அது வேற ஒருத்தவங்களுக்காக வாங்கின ஷாப்பிங். அதனால அந்த டைம் இவளுக்கு நிறைய வாங்கி எல்லாம் தரல. அப்புறம் வந்து விட்டுட்டேன். சரி அப்புறமா எப்பயாவது வாங்கி தரக்கண்ணா இவளுக்கு ஞாபகம் வராது. அதனால நம்ம என்ன பண்ணல, இப்படியா அமுக்கினி மாதிரி இருந்துடலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணாங்க. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இல்ல அப்படி கிடையாது. நான் வந்து அப்புறம் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து அவ கேட்டா, நாளையில இருந்து லாக்டவுன் போட்டுறாங்க, எனக்கு அப்புறம் அந்த கடையில இருந்து 20 நாளைக்கு வந்து கிடைக்காது. 2 வீக்ஸ் தான்டா. அடுத்து 2 வீக்ஸ் 14 days 20th முடியும். அந்த கடை வந்து கூட்டமா இருக்காது யூஸ்வலாவே. அதனால தைரியமா நான் கூட்டிட்டு போறேன். சோ அது நான் சொல்லி விடுகிறேன். இங்க பதிவு செய்து விடுகிறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த கோவிட் லாக்டவுன் தொடருமா? ஏன்னா போன தடவை அப்படிதான் ஆச்சு. அவங்க அந்த ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் கோவிட் லாக்டவுன் போடுறது கரெக்ட். பட் ஆன் தி கான்ட்ரரி பிசினஸ் பீப்புளுக்கு எவ்வளவு சிரமம். லைக் அதை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்களுக்குலாம் பிசினஸ் பீப்புளுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாங்கெல்லாம் பிசினஸ் பீப்புள். அதனால எங்களுக்கு நானும் ஆந்திரப்ரனர் தான். எதையோ பதுக்குற மாதிரி தெரியுது. என்னது அது? அது பாக்கெட் ஸ்லீவ் எடுத்து விட்டேன். இல்ல பாக்கெட்ல என்ன வச்சிருக்கேன்னு மட்டும் காமி. திட்டமாயிட்டீங்கல? திட்ட மாட்டேன், காமி. ஓ சூப்பர் சூப்பர். எனக்கு பாட்டு கேட்கறது பிடிக்கும், உங்க எல்லாருக்குமே தெரியும்ல. A few minutes later. ஸோ நம்ம அரசுபுரத்தில் போய்கொண்டிருக்கிறோம். எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து இதையும் இப்போ ஓப்பனாக இருக்கிறதையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நான் காமிக்கிறேன். I know what for this கூட்டம் missing. ஆனால் இதை பற்றிலாம் நம்ம பேசக்கூடாது. எங்கள் ஊர் லண்டன். எங்கள் ஊர் லண்டன், கோயம்புத்தூர் லண்டன். நாங்கள் எங்கே இருக்கோன்னு உங்களுக்கு தெரியும், அஜ்ஃபனில் தான் இருக்கோம். அப்புறம் இங்கே இருக்கிறவர் வந்து அவர் இஃப்தாருக்கு நோம்பு கஞ்சி குடிக்கிறார். அங்கேருந்து நமக்கும் கொஞ்சம் வருது. நம்மளும் நல்லாயிட்டு. கிவ் மீ ஆல்சோ. என்னது நல்லா இருக்கு. ஷாப்பிங் வந்த இடத்துல ஷாப்பிங் பண்ணணும். அவங்க குடிக்கிற நோம்பு கஞ்சியை ஓசி வாங்கி குடிக்க. ஃபர்ஸ்ட் டைம் நீ நோம்பு கஞ்சி குடிக்கிறல்ல? நல்லா இருக்கா? இனிமேல் நானும் வந்து ரம்ஜான் ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன். எனக்கு நோம்பு கஞ்சி எல்லாம் செய்ய தெரியாது பாப்பா. யாராச்சும் வீட்டில் போய் அடாப்ட் ஆகிட வந்துட்டாங்க. 1 மாதம் மட்டும் நினைக்கிறீங்க. நல்லா இருக்கு. நம்ம சாப்பிடலாமா?
அதை ஃபஸ்ட்டு கமலாராணி என்ன பண்றீங்க? யாரோ வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, அதாவது நீங்க மட்டும்தான் வந்து ஷாப்பிங் பண்ண இடத்துல வந்து சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. என்ன இது வந்து டேஸ்ட் பார்த்துட்டு இது நல்லா இருக்கா வாங்கலாமான்னு கேட்குது. நைஸ். இதில் மொகு எனக்கு தெரியும். ஐ திங்க் இது பைனாப்பிள் அண்ட் கோகோனட் ஆமா. இது பாரு உன் பேர்ல ஜூஸ் எல்லாம் இருக்கு. ராணி ஆமா இங்க பாரு. நீ எப்ப எனக்கு ஃப்ரூட் ஜூஸ் பிசினஸ்ல ஆரம்பிச்சா? எங்க அப்பா ஸ்டார்ட் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். என் பேர்ல ராணி ஆப்பிள். அவர் லாங்குவேஜ்ல தான் எழுதிருக்காங்க. அதுதானே இது தெரியாம வாய் பேசி மாட்டிக்காரு. அமைதியாரு. வந்தமா ஜூஸை மட்டும் எடுத்தோமான் இருக்க வேண்டியது தானே. இங்கே பார்த்தீங்களா ஆலிவ்ஸ், பிக்கிள், பெப்பர், ஜலப்பினோ, பிளாக் ஆலிவ்ஸ்னு ஏகப்பட்டது இருக்கு. இது எதையுமே நாங்கள் சாப்பிட மாட்டோம், அதனால வாங்கின மாதிரி இருக்கும். இதெல்லாம் பாருங்களேன். நான் வந்து இதெல்லாம் எடுத்துருக்கேன், ஸ்கிட்டில்ஸ். அப்புறம் எங்கள் மம்மி என்னமோ எடுத்துருக்காங்க. அப்புறம் கையில் என்னமோ ஒன்று பதுக்கி இருக்காங்க. கையில் என்ன அத்தை பதுக்கி இருக்க? உனக்கு வேணுங்கிறத வாங்குது. என்ன ஏன்டி நச்சுறேன்? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இது பேர் என்ன தெரியுமா? ஏய் இது வாங்கலாமா? எது வேணுமோ பார்த்து வாங்கு. நான் ஃபர்ஸ்ட் சாக்லேட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரேன். அந்த டான்ஸ் சூப்பரா இருந்துச்சு. நல்லா ஆடினாரு மம்மி. இப்படின்ட்டு சூப்பர். ஸோ நாங்கள் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ நான் எங்கே போயிருப்பேன்னு நான் உங்களுக்கு அப்போவே சொல்லியிருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு நான் இங்கே ரெக்கார்ட் பண்ண முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காமிக்கேன். அண்ட் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், அந்த ஸ்டோர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். எப்போவுமே எல்லாம் போய் அங்கே வாங்க மாட்டோம். வாங்குவோம், லைக் ரெகுலராக போவோம். பட் அம்மா வந்து ஏதாச்சும் 1-2 பொருள், இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாக்லேட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வாங்கியிருக்க மாட்டோம். ஏதாச்சும் 1-2 தான் போவோம். ஆனால் சின்ஸ் நெக்ஸ்ட் 2 வீக்ஸுக்கு வந்து லாக்டவுன், அப்புறம் அடுத்து அது எப்படி வந்து ப்ரொலாங் ஆகும் அப்படிங்கிறதுலாம் தெரியாததுனால அம்மா இருந்துட்டு நான் கூட்டிகிட்டு போகிறேன், உனக்கு பிடிச்சதெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ரைட் டு மிஸ் த கோல்டன் டிக்கெட் எல்லாம் வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். ரொம்பலாம் வாங்கலை, பட் எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு நான் வச்சுருந்தது எல்லாத்தையும் வந்து நான் கொஞ்சம் வாங்கிட்டேன். ஸோ என்னெல்லாம் வாங்கி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கை கெட்டினதுலேருந்தே போவோம் நம்ம. இது வந்து ப்ரிங்கிள்ஸ். இந்த ப்ரிங்கிள்ஸ் வந்து இங்கே இருக்கிற ப்ரிங்கிள்ஸ் தான் நினச்சிருந்தீங்க. இது வந்து ஹனி மஸ்டர்ட் ஃப்ளேவர். எனக்கு தெரிஞ்சு இது வந்து நம்ம ஊரில் கிடச்சிருக்கு. இது வந்து இம்போர்ட்டட் தான். இந்த டப்பாவை பார்த்தீங்கன்னா இது நிச்சயம் இருக்கும் இந்தோனேஷியா. அண்ட் ப்ரிங்கிள்ஸ்லேயே வந்து இப்படி குட்டியோட டப்பா வரும். இது வந்து ஒரிஜினல் ஃப்ளேவர் தான். எங்கள் அம்மா பார்த்துட்டு இந்த டப்பா பார்க்குறக்கு அழகாக இருக்குது, அதுக்காக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க. இல்லை எனக்கு அந்த ரெட் ப்ரிங்கிள்ஸ் நம்ம இங்கே கிடைக்கும் ஒரிஜினல் ஃப்ளேவர் பிடிக்கும். அடுத்து வந்து பாப்கார்ன். இது வந்து சிக்னேச்சர் கேரமில். எனக்கு இது பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு அந்த பாப்கார்னோட மூஞ்சியை பார்த்துட்டே ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனாலே இருந்துட்டு இப்படி பார்த்து எங்கள் அம்மாவை இந்த பாப்கார்ன் பார்க்குற மாதிரி நானும் பார்த்தேன் அப்படின்னு எங்கள் அம்மாட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து கேரமில் ஃப்ளேவர். அடுத்தது வந்து பேசில் சீட் ஜூஸ், லிச்சி ஃப்ளேவர். இது வந்து எனக்கு குடிச்சு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. அது பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. அந்த வெடிக்குன்னு பிடிச்சி பார்த்துக்கிறீங்க. நல்லா இருக்கும். இது என்ன இருக்கு இம்போர்ட்டட்ல நல்லா தான் இருக்கும். பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா? சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கு, குடிக்கிறதே மாதிரி. அடுத்தது வந்து இதுதான் டேட்ஸ் பிஸ்கெட் வித் ஷவுடி டேட்ஸ். இது வந்து குக்கீஸ் தான். அதுல வந்து உள்ள வந்து ஃபுல்லா டேட்ஸ் இருக்குமாமா. அப்படியே இந்த டேட்ஸ் க்ரஷ் பண்ணி ஸ்டஃப் பண்ணி இருப்பாங்களாமா. எங்க அம்மாக்கு டேட்ஸ் பிடிக்கும்னால மம்மி வாங்கினாங்க. இது இங்க வந்து நிறைய இங்க வந்து ட்விக்ஸ் கிடைக்கும். லைக் கொஞ்சம் பெரிய பெரிய ஷாப்ஸ் வந்து ட்விக்ஸ் கிடைக்கும். பட் உங்களுக்கு வந்து அந்த ஒரிஜினல் ட்விக்ஸ் தான் கிடைக்கும். ஒயிட் ட்விக்ஸ் உங்களுக்கு இங்கே கிடைக்காது. வந்து ஒயிட் ட்விக்ஸ் வந்துட்டு நான் சாப்பிட்டதே கிடையாது இப்போ வரைக்கும் ஒயிட் ட்விக்ஸை. அடுத்து வந்து எங்கள் மம்மியோட ஃபேவரட் டாப்லரான். அம்மா லைக்ஸ் டாப்லரான் ஸோ மச். அதனால மம்மி வந்து டாப்லரான் வாங்கிட்டாங்க. நானும் டாப்லரான் சாப்பிட்ருக்கேன். எனக்கும் டாப்லரான். அடுத்தது வந்து திஸ் இஸ் மை ஃபேவரட் ஸ்கிட்டில்ஸ். ஸோ ஸ்கிட்டில்ஸோட இந்த ஃப்ளேவர் கிடைக்கும். வைல்டு பெர்ரி வந்து இங்கே கிடைக்கும் நமக்கு. ஆனால் அதோட ட்ராபிக்கல் வந்து நமக்கு இங்கே கிடைக்காது. ட்ராபிக்கல் வந்து கொஞ்சம் இன்னும் சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் பெரிய பெரிய கடையில் தான் கிடைக்கும். அண்ட் இப்போ ஸ்கிட்டில்ஸோட இந்த பேக்கெட்ஸுமே வருது கிடையாது. ஸ்கிட்டில்ஸோட ப்ரொடக்ஷனே இப்போ இங்கே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் எனக்கு பார்த்துவே எடுத்துக்கிட்டேன் மம்மி அப்படின்ட்டு. இது வந்து ஃப்ரைடு நூடுல்ஸு, மீ கோரிங். அது வந்து மலேசியன் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ். மலேசியா இது என்ன சிக்கன் ஃப்ளேவரா என்ன? ஏன்னா இந்த ரெண்டு மலேசியாக்காரங்களுக்கு தெரியும். மலேசியாக்காரங்க பார்க்குறவங்க யாராவது இருப்பாங்கல்ல, நம்ம உன்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோட மலேசியன் சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எங்கள் மம்மி சொல்கிறாங்க 3 பேக்கெட் வாங்கியிருக்கேன்.
அடுத்தது வந்து இதுதான் வந்து கடைசி. இது வந்து ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி தான், பீட்சா ஃப்ளேவர் ஸ்நாக்ஸு. இது எங்கள் மம்மி இம்போர்ட்னால சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வாங்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் வாங்கினேன். நான் ஏற்கனவே இங்கேருந்து வாங்கினது இது உள்ளே இருக்குது. ட்ரைடு ஸ்ட்ராபெரிஸும் நட்ஸும் ஹர்ஷீஸும் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் போய் வாங்கிட்டேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னோட நொறுக்கு தீனி ஷாப்பிங்கு. இதெல்லாம் சாப்பிட்டு நொறுக்கு தீனியை ஹால் வீடியோ போடுது. நொறுக்கு ஹால் நல்லா இருக்குல்ல. ஸோ அடுத்து வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த லாக்டவுனில் வந்து நான் கொஞ்சம் நிறைய விளாக்ஸ் போடுவேன், சேலஞ்சஸும் போடுவேன், இப்படி கலந்து போடுவேன். ஸோ ஹோப் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஸ்னேஹாலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் எல்லாருமே சேஃபாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போகாமல் வீட்டுக்குள்ளேயே வந்து ப்ரிகாஷியஸாக இருங்க. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.